ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாஷ் பேர். இந்த வீடியோவில் தீதி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. பார்க்கலாமா? அன்னைக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் போல பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு ஒர்க்கிங் டேவாக இருந்ததுனால நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஆனால் அவங்க ஃபேமிலி சைடில் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னா ரொம்பலாம் கிராண்டாக பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து சமைச்சு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். ஃபிஃப்த் பர்த்டே தான் நாங்கள் கிராண்டாக பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஃபுட்டுமே வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் வந்து எப்பயுமே சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஒரு பிராஸ் பிளேட்டில் சுற்றி ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த வெரைட்டி ஆஃப் பிளேட் வந்து நல்ல ப்ரெசன்டேஷன், அந்த பிளேட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். பாப்பாக்குமே ரொம்ப அழகாக பிளேட் பண்ணி ஃபீட் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோதான் அவங்களோட சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு கேக் கட் பண்ணலாம் எப்படி இருக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டேல கேக் கட் பண்ணுறதுங்கிறது அவங்க பின்னாடி வளர்ந்து வந்து அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்க்கும்போது ஒரு பயங்கரமான மெமரிஸாக இருக்கும் இல்லையா? அதனால நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் குட்டி பாப்பாக்கு கேக் கட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் கேக்குமே வந்து பாப்பா அதர் லாங்குவேஜாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் வளரும்போது அவங்க தமிழ் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதுவும் சுட்டி கண்ணம்மா ரைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுட்டி கண்ணம்மா தீம்லேயே ஒரு கேக் ஆர்டர் பண்ணலான்னு திங்க் பண்ணி நான் ஒரு கேக் இமேஜ் வந்து ஜீபும்பா கேக்ஸ் போல போரூரில் இருக்கவங்க ஷாப் அவங்ககிட்ட தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து நான் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் அந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே நான் என்ன கேக் கேட்டனோ எக்ஸாக்டாக சேம் இமேஜில் அந்த கேக் வந்து எனக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அவங்களே மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அன்பேக் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அண்ட் பாப்பாக்குமே வந்து ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு கிஃப்ட்டுமே அவங்க கொடுத்துட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால. அண்ட் கேக்கு சொல்லவே வேணாம், செம சூப்பராக நம்ம என்ன இமேஜ் கொடுத்தோமோ அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜீபும்பா கேக் தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேண்டில் ஏற்றி வச்சுட்டு பாப்பா வச்சு கேக் கட் பண்ணிட்டு பர்த்டே செலிப்ரேஷனை பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் தான் தொடர்ந்து வரப்போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Happy birthday to you. Happy birthday to dear Diti. Okay. Happy birthday to you. Bolu, happy birthday. Hey, happy birthday. Good. Happy birthday, Happy birthday, Diti. அது பக்கம் திருப்புங்க கண்ணம்மாவை எடுத்து. சுட்டி கண்ணம்மா, சுட்டி சுட்டி கண்ணம்மா. Bro, you fit it. Fit it. நீ கொடுக்க போய் இங்க பாரு காக்கா. तुम्ही अमर பாட்டி பாப்பாக்கு ஒரு பொம்மை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் குட்டிக்கு க்யூட்டாக ஒரு கோல்ட் ரிங் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஏன்னா விரலில் வந்து ரிங் போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஷாப்பில் போயிட்டு பேபி ரிங் இருக்கிறதுல சின்ன சைஸாக வேணும்னு தான் கேட்டால் அவங்க இருக்கிறதுலே சின்ன சைஸ் அப்படி இதாங்க, இதுக்கு தாண்டி சின்ன சைஸே கிடையாது அப்படின்னாங்க. பட் அந்த ரிங்கே பாப்பா கைக்கு ரொம்பவே லூஸாக இருந்தது. நான் அவளுக்கு ரிங் போட்டுகிட்டே இருக்கும்போது அவள் என்னோட ட்ரெஸ்ஸில் இருக்க பட்டனை பிச்சுட்டு இருந்தா. ரிங் ரொம்ப லூஸாக இருந்தனால அவங்க அம்மா கிட்ட வந்து பாக்ஸில் வச்சு அவங்க அம்மா கையிலே கொடுத்துட்டேன் நான். அண்ட் என் தங்கச்சி வந்து அவங்க அக்கா தங்கச்சி குட்டீஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு ஹேர் ஆக்சசரிஸ் தான் கிஃப்ட் கொடுத்துருந்தா. ரெண்டு பேருக்குமே அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்து போல இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்குள்ளேயே எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. எஸ்பெஷலி இந்த பர்த்டே குட்டிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்காங்கன்ட்டு சிரிச்சுக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கேக் ஷாப்லேருந்து குட்டியாக ஒரு பிளேட் தான் வந்து பர்த்டே கிஃப்டாக பாப்பா கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் கேக் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அக்காவுக்கு ஆர்வம் தாங்க முடியல. புது ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தா. இதை பார்க்கும்போதே தெரியுது அவளுக்கு நாங்கள் கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. அண்ட் பர்த்டே பேபிக்கு நாங்கள் எடுத்து கொடுத்த பர்த்டே ட்ரெஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் இதுதான். அண்ட் இதோட இந்த பர்த்டே விளாக் முடியுது. வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட நெய்பர் கிட்க்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.